நிலம் என்பது செல்வத்தை ஈட்டக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஒரு பிளானட் மேலே ஒரு பயம் அப்படின்னா இந்த சனின்னு சொன்னாலே பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி. இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் முதல்ல வந்துட்டீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியாக வாஸ்து பார்க்க தேவையில்லை. வடக்குங்கிறது பறந்து விரிந்ததாக இருக்குதா? அப்போ வடக்கு ஏன் விரும்புகிறாங்கன்னா செல்வத்தை தரக்கூடியது வடக்கு அப்படின்னு. தெற்குங்கிறது ஒன்று தாழ்ந்து இருக்கும் பொழுது இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒரு சம்பவ சூழ்நிலைகள். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வாஸ்து, ஜோதிடம், ஆன்மீகம்னு பலதரப்பட்ட பதிவுகள் பார்க்குறோம். ஒவ்வொரு பதிவுகளும் நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவத்தை கொண்டு சேர்க்கிறது. அதே போல வாஸ்துங்கிற பதிவு நிறைய பார்த்துருந்தாலும் டிஎன்ஏ ஜோதிடம் இதையும் நம்ம பார்த்துருக்கோம். மரபணு ஜோதிடம் ஒரு புறம் இருந்தாலும் அதே மரபணு டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது நம்மளோட லைஃபோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி தன்னுடைய ரிசர்ச் அனுபவத்தை இன்னைக்கு நமக்கு கொடுக்கறதுக்காக ஹானரபிள் டிஎன்ஏ வாஸ்துவோட ரிசர்ச்சர் அண்ட் ஃபவுண்டர் கிருஷ்ணாத்மா கோகுல் அவர்கள் தான் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி நிறைய பதிவுகள் மக்கள் பார்க்குறாங்க. கேட்கும் பொழுதே புதுசாக இருந்தது. டிஎன்ஏ வாஸ்து, இந்த டிஎன்ஏ வாஸ்துங்கிறது என்ன? இது ஸ்பிரிச்சுவலோட எந்த அளவு கனெக்ட் ஆயிருக்கு? இதனுடைய உண்மைத்தனம் என்ன? டிஎன்ஏங்கிறது இல்லாமல் இன்றைக்கி நாமெல்லாம் இங்கே யாருமே கிடையாது. மிகவும் பழமையானது, அவற்றிலிருந்து தான் அனைத்தும் உருவானது அப்படிங்கிறது தான் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்ம மரபணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மரபணு சார்ந்து தான் இன்றைக்கி நாம் இருக்கிறோம். நம்ம பூமியில் பிறந்திருக்கோம். எர்த் அப்படின்னு சொல்லக்கூடியது இத்தனை டிகிரியில் அது டில்ட் ஆயிருக்கு. இது சயின்டிஃபிக்கலி படிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் திசைகள் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். இதை அப்படியே வாஸ்துவில் அப்ளை பண்ணுறோம். முதல்ல இந்த வாஸ்துங்கிறத உருவானது எப்படி அப்படிங்கிறத உங்களோட கண்டுபிடிப்பு. இதை புரிகிற மாதிரி, ஏன்னா வாஸ்து பார்க்குறோம், வீட்டை சரி பண்ணுறோம். இந்த வாஸ்துங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க? இது ஏன் நம்மளுடைய வாழ்வியலில் இன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளோட இது எந்த விதத்தில் கனெக்ட் ஆயிருக்கு? இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி இருந்து உருவாகிருக்கும்னா, இந்த பூமோகோள அமைப்பு, பூமியினுடைய அமைப்பு வரும். இந்த பூமி அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு அரைக்கோணம் பறந்து விரிந்த நிலப்பரப்புகளாக இருக்கிறது. அதே தெற்கு அரைக்கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்ந்த நிலைப்பரப்பு பகுதிகளாக இருக்கும். தாழ்ந்தது அப்படின்னா கடல். கடல்ங்கிறப்ப என்ன பள்ளம் இல்லையா? பள்ளத்தில் நீர் சார்ந்து இருக்கக்கூடியது இல்லையா? அப்போ அது பள்ளமான பகுதிகளாக இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் வாஸ்துல அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவீங்க, தெற்கு தாழ்ந்து இருக்கக்கூடாது, அது நல்லது இல்லை அப்படின்னு வாஸ்துவில் நீங்கள் பொதுவாக சொல்லுவீங்க. அப்போ அது எங்கேருந்து வந்திருக்கும்? தெற்கு தாழ்ந்து இருந்தால் எப்படி நடந்திருக்கும்னா, ஒரு உதாரணம் சொல்லலாம். நம்ம தென்னிந்திய பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டம் இருந்தது, குமரி கண்டம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கி அந்த கண்டம் இல்லை அப்படிங்கிறது ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு? தெற்கு பகுதி தாழ்ந்து இருக்கும்போது காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று ஏற்பட்டு இன்னைக்கு அந்த கண்டம் இல்லாத நிலைக்கு ஆகிப்போச்சு. அங்கே இருந்த மக்கள் என்ன ஆகினாங்க அப்படிங்கிற காலநிலை இன்னைக்கு தெரியவே இல்லை. அப்போ என்னன்னா, தெற்குங்கிறது ஒன்று தாழ்ந்து இருக்கும் பொழுது இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒரு சம்பவ சூழ்நிலைகள் நடக்குது, அது நமக்கு நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வரோம். அதே வடக்கு ரொம்ப நல்லது, வடக்கு பார்த்த மனம் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியினுடைய அரைக்கோணம் வடக்கு பகுதி பறந்து விரிந்த நிலப்பரப்புகளாக இருக்கிறது. இப்போ மனித சமுதாயம் அப்படிங்கிறது எங்கே பறந்து விரிந்து இருக்குதுன்னா வடக்கு பகுதியில் தான் வந்திருக்கு. இந்த மனிதனுடைய பிறப்புகளாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வாழ்வியலாக இருக்கட்டும், கலாச்சாரம், பண்பாடு, இவை அனைத்தும் ஒரு மனிதனுடைய பிறப்பின் அடிப்படையிலிருந்து விளக்குது. தெற்கு பகுதி கடல் சார்ந்த பகுதிகளாக இருக்கும் பொழுது அங்கே மனித வாழ்வியல் கம்மியாக இருக்குது. ஆனால் நிலப்பரப்புகளை தான் அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கான வாழ்வியலாக இருக்கும். அப்போ நிலம் என்பது செல்வத்தை ஈட்டக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ வடக்குங்கிறது பறந்து விரிந்ததாக இருக்குதா? அப்போ வடக்கு ஏன் விரும்புகிறாங்கன்னா செல்வத்தை தரக்கூடியது வடக்கு அப்படின்னு. இதுதான் காரணம், பூகோள அமைப்பு. இது நம்ம பூகோள அமைப்புன்னு ஒரு பக்கம் பேசினாலும் நம்மளோட முன்னோர்கள் எடுத்துக்கலாம். டிஎன்ஏ கனெக்டிவிட்டிக்கே வரலாம். முன்னாடி ஆதிகால மனுஷன் பார்த்தீங்கன்னா தேவர் வாண்டரிங், தேடி தேடி உணவுக்காகவும் இருப்பிடத்தை தேடி தேடி போனாங்க. அப்புறம் குகைக்குள்ள வாழ ஆரம்பிச்சாங்க. நீர் இருக்கிற பகுதியில் விவசாயம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா எனக்குன்னு ஒரு வீடு வேணும், அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்காக. அவங்கெல்லாம் அந்த இடத்துல வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கல. ஆனால் நல்லா வாழ்ந்தாங்க, அடுத்தடுத்த சந்ததிகள் வந்தது. அப்போ அங்கே வாஸ்து எந்த மாதிரி வேலை பண்ண? இந்த இடத்துல வாஸ்து வேலை செய்யலை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அவங்க வாஸ்துவின்படி தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாஸ்துங்கிறது என்ன பண்ணுறோம், தனித்தனி வீட்டுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். அன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு குழுவாக சேர்ந்த மக்களாக வாழ்ந்திருந்தார்கள் அந்த நிலப்பரப்பின் மையப்படுத்தி. இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம சொல்கிறோம்னா, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வாஸ்துங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்பிக்கை அடிப்படையில் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை, உடனே என்ன கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னு கிரகத்தின் மீது
ஒரு காரணத்தை சொல்லி அந்த நம்பிக்கையை கிரகத்தின் மேலே வைக்கிறோம். அப்போ ஜோதிடம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானியல் சாஸ்திரம், நட்சத்திர உடுக்கல், அவற்றை கணித்து அந்த பயணங்கள் எப்படி நடக்குதோ அந்த பயணங்களுங்கும் போது இந்த பூமியில் காலநிலைகள் எப்படி மாறுதுங்கிறத நம்ம முன்னோர்கள் கணிச்சாங்க. அதை இன்னைக்கு ஜோதிடம்னு சொல்கிறோம். இந்த கிரகங்கள் மனிதனுடைய குணங்களாக மாறுகின்றது. கிரகங்கள்னு நம்ம பேசும்பொழுது நம்ம வாழறது பூமியில், அர்த்லேருந்து பார்க்கும்போது பிளானட்ஸ் எல்லாமே ரொம்ப தொலைவில் இருக்கிறது தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கிரகமும் இந்த தொலைவில் இருக்குது. அப்போ அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது ஜாதக ரீதியே இப்படி இருக்கும். நவ கிரகங்களை முதல்ல எடுத்துக்கலாம். இதில் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக வாஸ்து ரீதியாக நம்ம வாழ்க்கையை முடக்கி போடக்கூடிய கிரகம் அப்படின்னா முதல்ல சனி பகவானுக்கான ரோல் கொடுத்தது. இது டிஎன்ஏ வாஸ்துல எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது, வீட்டினுடைய எந்த திசையுடைய பெரிய பாதிப்புக்கு இது காரணமா இருக்கு, நோய்களோட சேர்த்து. ஒரு பிளானட் மேல ஒரு பயம் அப்படின்னா இந்த சனின்னு சொன்னாலே பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி சனியின் மீது வந்து ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே பயப்படக்கூடிய கிரகமே சனி கிடையாது. அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை சொன்னேன் இல்லைங்களா, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ உங்கள் நம்பிக்கையை பலமாக வச்சுருந்தீங்களா பலவீனமாக வச்சுருந்தீங்களா? சனி மீது நீங்கள் பலவீனமாக வச்சுருக்கிறீங்க, அதனால் சனியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. இதுதான் உண்மை. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏக்கே வரும். இந்த முன்னோர்கள் நம்ம அன்றைக்கி இது காடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வாஸ்துவை பார்க்கல, தெரியாது அப்படின்னே வச்சுக்கோம். ஆனால் அவங்க கிரகநிலைகள் அப்படி நட்சத்திர உடுக்கலை கவனிச்சாங்க. அந்த நட்சத்திர உடுக்கல் அந்த காலநிலைக்கு ஏற்றார் போல இந்த பூமியில் நடக்கிற மாற்றங்கள், நிலங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், இதை கணித்து வெள்ளம் வரப்போகுது, அப்போ மேடான இடத்துக்கு போகிறாங்க. வெயில் தாக்க போகுது, அப்போ வெயில் குறைவான இடத்துக்கு பயணிக்கிறாங்க. இந்த பூமி வாஸ்து இல்லையா, அப்போ அந்த தன்மையை சார்ந்த அடிப்படையில் பயணங்கள் அமைஞ்சிருது இல்லைங்களா. இப்படித்தான் அவங்க வந்து தன்னுடைய குழுக்களுக்காக இருப்ப வசிப்பிடத்திற்கு வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாளடைவில் இது தனித்தனி இருப்பிடங்களுக்காக பார்க்க ஆரம்பிச்சது. இது வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்றாப்பல, சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து குளிர்காலம்னா ஒரு இடம், வெயில் காலம்னா ஒரு இடம்னு வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன சதுரமான இடத்துல வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பறந்து எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒரே ஷெல்டரை நம்ம வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. அப்படிங்கும்போது அந்த ஒரு சின்ன இடத்துல எப்படி நவகிரகங்கள் நம்ம வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணும், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை இம்பேக்ட் பண்ணுதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் நிம்மதி இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் நடக்குது, குழந்தைகள் சரியாக படிக்கிறது இல்லை, நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது. இதை ஒரு வீட்டினுடைய எந்த அமைப்புகள் வந்து பாதிப்பாக கிரியேட் பண்ணுது? இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் முதல்ல வந்துட்டீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியாக வாஸ்து பார்க்க தேவையில்லை. அந்த டிஎன்ஏ தேவையில்லைங்கிறேன். அந்த டிஎன்ஏ சார்ந்த முதல் விஷயம் எதுவோ அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே உங்களுடைய அடுத்து வாழக்கூடிய வாழ்வியல் முழுமையாகவே அதை தொடர்ந்து போயிடும். எப்படி பார்க்கணும்? வாஸ்து அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது இந்த மண்ணில் இருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்கிறோம். மண் என்பது பெண்ணை சார்ந்தது, வாஸ்து என்பது பூமியை சார்ந்தது, இந்த பூமி என்பது பெண்ணை சார்ந்தது, இந்த பெண் என்பது நம் வாழ்வியலுக்கு அடிப்படையானது, இந்த வாழ்வியலுக்கு அடிப்படையானது நம்மளுடைய இருப்பிடமாக இருக்கிறது. இந்த இருப்பிடத்துக்கு முக்கியத்துவமானது நமக்கு வந்து வசிக்கக்கூடிய இடமா இருக்கிறது. இந்த வசிக்கக்கூடிய இடத்திற்கு வாஸ்துங்கிறது முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பொருத்தி பார்க்குறாங்க. கிரகங்களையும் மனிதனுடைய குணங்களையும் இருக்கக்கூடிய மண்ணையும் பொருத்தி பார்க்கிறார்கள். அப்போத்தான் இந்த அஷ்டதிக்குகளுக்கும் இந்த கிரகங்களை பொருத்தப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு சூரியன் கிழக்கு பகுதி அப்படின்னா, சூரியன் அப்படின்னா உயிராற்றல், ஆளுமை, சக்தி, உணவு சார்ந்தது. சாப்பிட்ட உணவு செரிக்கணும் அப்படின்னா உடம்புல ஜடாரக்கினிங்கிறது வேணும். அக்னிங்கிறது சூரியன். அப்போ கிழக்கு பகுதி, அப்போ அக்னி சார்ந்த பகுதி, உணவு சார்ந்த பகுதி அப்படிங்கிறத பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தெற்கு அப்படின்னும் போது பொதுவாகவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு தாழ்ந்த பகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு போர்க்களம் நினைவுக்கு வரும். போர்க்களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக கூட வார்லாம் பயங்கரமாக நடந்தது, பல உயிரிழப்புகள் நடந்தது, அது மூலமாக சொல்யூஷன் கிடச்சிது. இந்த மாதிரி போர்க்கள பூமி, இந்த இடத்துல தான் போர்க்களம் அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள் ஏதாவது இருக்கா? இல்லை, பொதுவாகவே போர் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை சார்ந்து நடக்குது? மண்ணை சார்ந்து தான் நடக்குது இங்கே யுத்தங்கள். இப்போ மண்ணை சார்ந்து தான் இங்கே அனைத்துமே நடக்குது. அப்படிங்கிறப்ப இந்த வாஸ்துக்கு தான் இது எல்லாமே உதாரணமாக மாறுது. ராமாயணம் எடுத்துக்கோங்க. சீதைங்கிறது பூமாதேவியினுடைய பெண். இப்போ பெண் வந்துச்சுங்களா, மண் சார்ந்து வந்துச்சா, பூமாதேவியினுடைய குழந்தை தான் சீதாதேவி. அப்போ சீதாதேவி பூமியிலிருந்து பிறந்தது. ஏன் ஒரு பூமியை வந்து பெண்ணுன்னு நம்ம சொல்கிறோம்? அதுக்கு உதாரணம் இங்கே கிடைக்குது பாருங்கள். பூமாதேவியினுடைய பெண் சீதை பூமியிலிருந்து வந்தது அப்படின்னா, அதே சீதை கடைசியாக வந்து எங்கே போயிடுறாங்க, அதே பூமி தாய்கிட்டேயே பூமிக்குள்ளேயே போயிடுறாங்க. மண்ணுங்கிறது பெண்ணுங்கிறதுக்கு இங்கேயும் ஒரு உதாரணம் வந்துடுதுங்களா. இப்போ இந்த யுத்தம் எதனால் நடக்குது? ராமாயணம் பெண்ணிற்காக தான் நடக்குது. மெயின் பேஸ் பெண்ணுங்கிறது மண் இல்லையா? அப்போ அந்த மண்ணிற்காகவும் இந்த பெண்ணிற்காகவும் தான் நடக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வடமேற்கு மூலையில் நம்ம என்ன சொல்லுவோம், சமையல் அறையை வச்சுக்கலாம், கழிவறையை வைத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே தென்கிழக்கு மூலை அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அக்னி மூலையில் தான் அதிகமாக நம்ம வந்து சமையலறை வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென்கிழக்கு பகுதியில் சமையலறை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா
தென்கிழக்கு அப்படிங்கிறது சூரியனுடைய நேரடி ஆற்றலை கொண்டது, குணத்தை குறிக்கக்கூடியது, ஆளுமையை தரக்கூடியது, உயிர் ஆற்றல் சக்தியை தரக்கூடியது. அப்போ கிழக்குனால நெருப்பில் எந்த பெரிய பாதிப்புகளும் நமக்கு பெருசாக வராது. அதே வடமேற்கு என்னும் பகுதி சமையல் அறைக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடம் வாயு மூலைன்னு நம்ம சொல்கிறோமா, காற்று மூலைன்னு சொல்கிறோம். அப்போ காற்றோட நெருப்பு சேர்ந்தால் என்ன ஆகும்? அதிகமாக கொழுந்து விட்டு எரிந்து இருக்கிறத பஸ்மமாக்கிட்டு போயிடும் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லையா? அப்போ வடமேற்கில் சரியாக இல்லாமல் இருந்தால் ஒரு பாதிப்பை ஏற்படும் அப்படின்னா வடமேற்கில் பொருத்தி பார்ப்போம். ஏன்னா வடமேற்கில் இருக்கிற நெருப்பு தான் நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் வீட்டில் வடமேற்கில் தானே இல்லை இருக்கிறது தப்பு இல்லை, நான் அது தப்புன்னு சொல்ல வரல. இந்த டிஎன்ஏ தொடர்பு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வீடு அமைக்கிறோம்னா அந்த இடத்துக்கு பாதுகாப்பு முக்கியம் இல்லைங்களா? அப்போ மானை தேடி ராமர் சென்ற பிறகு லட்சுமணன் என்ன பண்ணுறாரு? சீதாதேவி வெளியே வரக்கூடாதுன்னு அந்த குடிலை வந்து அமைத்து பாதுகாப்பு வளையம் ஒன்று போட்டுறாரு. அந்த பாதுகாப்பு வலையை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொன்னா. அப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பாதுகாப்புங்கிறது எதை நம்ம பண்ணுவோம்? காம்பவுண்டு வால் அப்படிங்கிற அதுதானே நமக்கு பவுண்டரி. அது பக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறது பாதுகாப்பு வளையம் இல்லையா? இதைத்தானே அன்னைக்கு லட்சுமணன் வந்து அன்னைக்கு பண்ணி கொடுத்தாரு. ஒரு குடிலுக்கு பாதுகாப்புங்கிறது காம்பவுண்டுங்கிறது அன்னைக்கு ஒரு வளையமா போட்டு காட்டினாருங்களா? அதை தாண்டி வரும்போது ராவணரால் கவர்ந்திழுக்கப்பட்டார், மறைந்து சென்றார். அப்படின்னும் போது மறைந்திருத்தல்ங்கிறது வடமேற்கு மூலையினுடைய தொடர்பு வருது இல்லைங்களா? அந்த இடத்த வடமேற்கு வாயு மூலையாச்சு இல்லையா? நெருப்பை சார்ந்தது இல்லையா? அப்ப அந்த சீதையை யாரு கண்டுபிடிக்க போறாங்க? வாயு புத்திரன், ஆஞ்சநேயருங்கிற வாயு புத்திரன். அந்த இடம் வாயு சம்பந்தப்பட்டதுங்களா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சும்மா இல்லை, அங்க இருக்கிற நெருப்பு என்ன பண்ணும்? சிறு பொறியா இருந்தாலும் பெருசா பிரச்சனையை உண்டு பண்ணும் இல்லையா? அதே இலங்கையே வந்து அதே அனுமர் தான் அங்க பொருத்தி வைக்கிறாரு, தீப்பத்தி வைக்கிறாரு. அப்ப அந்த வடமேற்கு என்கின்ற பகுதி மறைந்திருத்தல், நெருப்பு சார்ந்தது, காற்றை சார்ந்தது அப்படின்னும் போது அப்போ அந்த ராமாயணத்தில் நடந்திருக்கும் போது அங்கே அந்த வடமேற்கில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்திருக்கலாம், அது தொடர்பு இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உதாரணமாக பார்க்குறோம். வடமேற்கில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நேயர்களுக்கு புராணத்தை பற்றி டிஎன்ஏ கனெக்ட் பண்ணும்போது இன்றைய வாழ்வியலை கனெக்ட் பண்ணும்பொழுது எங்கள் வீட்டில் வடமேற்கில் தாங்க கிச்சன் இருக்குது. நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறோம். இஎம்ஐ போட்டு வீடு வாங்கிட்டோம், ரொம்ப அழகாக எல்லாமே இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கோம். வடமேற்கில் இருக்கும் பாதிப்புகள், அதுலேருந்து நம்ம அவங்களை எப்படி காப்பாற்றுறது? வடமேற்கில் கிச்சன் இருக்குது, நல்ல விஷயம். அந்த வடமேற்கில் நீங்கள் சமையல் செய்யும்போது என்ன பண்ணுறீங்க? அது வாயுவோட சம்மந்தப்பட்டது, வாயு மனதோட சம்மந்தப்பட்டது. நீங்கள் சமைக்கும்போது எதை நினச்சிட்டு சமைக்கிறீங்க? உணவு மருந்தாக மாறணும்னு சொல்கிறோம், உணவு உணர்வாக மாறணும்னு சொல்கிறோம். ஆனால் உணவு இன்றைக்கி உணர்ச்சியாக மாறுது. ஏன்னா நெருப்பு பகுதி, வாயு பகுதி, மனம் சார்ந்த பகுதி. நீங்கள் சமையல் செய்யும்போது உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் அனைத்தையும் சமையல் சார்ந்து வைத்து அங்கே செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய உணவு உணர்வாக மாறும். இல்லைன்னா அந்த உணர்வு உணர்ச்சியாக மாறும். ஆக்ரோஷம், பயம், கோபம் இப்படி சூழ்நிலைகளை உருவாக்கும். அந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு கிடையாது, மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டு பண்ணும். அப்போ உணவு அந்த இடம் எதுக்கானது? மனம் சார்ந்த பகுதி, சுவாசம் சார்ந்த பகுதி. அப்போ மனதுக்கும் சுவாசத்துக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறப்ப அந்த இடத்துல சமையல் அறை இருக்குதுன்னால் நல்ல விஷயம். செய்யக்கூடிய செயல்களை ப்ரெசென்ட் மூமெண்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நிமிஷத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த நிமிஷத்தில் அது செய்கிறதுல மட்டும் நீங்கள் நினச்சிட்டு செய்யுங்களேன், உங்களை அது பாதிக்காது. இதில் நிறைய பேருடைய வாழ்வியில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா, ஒன்று அந்த வீட்டில் அந்த பெண்மணி சமைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது இல்லை வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிடுது. மொத்தத்தில் அந்த சமையல் அறைன்றது அந்த வீட்டினுடைய பெண்மணிக்கு இல்லாமல் வேறு ஒருவர் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நிலைமையே மாறுது. இது எதனால்? அது மனம் சார்ந்த பகுதி. நீங்கள் அதைத்தான் மெயினாக இங்கே பார்க்கணும். இப்போ கண்ணுக்கு தெரிந்த ஒன்று கண்ணுக்கு தெரியாதது இயக்கி கொண்டு இருக்கிறது அல்லவா? இந்த அண்டம் கண்ணுக்கு தெரியல, அதனுடைய ஆற்றல் நமக்கு தெரியல. இந்த பூமி நம் கண்ணுக்கு தெரியுது, இந்த பூமிங்கிற மண், இந்த உடல் நம் கண்ணுக்கு தெரியுது. இந்த உடலை இயக்கக்கூடிய மனம் நம் கண்ணுக்கு தெரியறதில்லை. அப்போ அது மனம் சார்ந்த பகுதி. அப்போ அந்த மனதை சார்ந்த பகுதி எவ்வளோ வலிமையானதாக இருக்கும்? நம்ம உடல் கண்ணுக்கு தெரியுது, மனம் கண்ணுக்கு தெரியல. அந்த பகுதி மனம் சார்ந்தது என்பது நீங்கள் மனதை எப்படி பக்குவமாக வைத்துக்கொண்டு செயல்படுகிறீர்களோ அந்த பகுதி உங்களுக்கு ஆற்றலாக மாறுது. உங்கள் மனம் பலவீனமாகும் பொழுது அந்த பகுதியில் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பலவீனமாகிறார். அப்போ அந்த இடம் குற்றம் குறையெல்லாம் கிடையாது. வடமேற்கு மூலையில் கிச்சன் வச்சிருக்கிறதுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த வீட்டில் இருக்கிறவங்க போயிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உங்கள் மனதால் மனம் சார்ந்த விஷயங்கள். எவ்வளவு கணவன் மனைவி இன்னைக்கு தென்மேற்கில் இணைந்து வாழறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். பாதுகாப்புங்கிறது உங்களுக்கு இழந்துட்டீங்கன்னா எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி பலவீனமாயிடுது இல்லையா? கருத்து வேறுபாடு வந்துடுது, பிரிவு ஏற்பட்டுருது. அந்த வீடுங்கிறது என்ன? நம்ம சந்தோஷமாக வாழக்கூடிய இடம் தானே. அப்போ வெளிச்சமும் வேண்டும், காற்றும் வேண்டும். இது ரெண்டுமே இல்லாமல் அந்த இடத்த அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது
மேற்கு அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்குது இல்லையா? அந்த பாதுகாப்புங்கிறத நம்ம வந்து உடைக்கப்படும் பொழுது என்ன ஆகுது? சுவாசிக்கக்கூடிய காற்று வேண்டுமா, மனதை இதமாக்கக்கூடிய வெளிச்சம் வேண்டுமா? பணத்தை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, அவங்க பட்ட கஷ்டங்களையும் அவங்க செஞ்ச கர்மாக்களையும் வாங்கிக்கிறீங்களா?